இயேசுவில் அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று உலகமெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டோர் ஒன்று கூடி வரலாற்று நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்தி அந்த இயேசுவினால் தங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளுகிற அந்த அழைப்பை ஏற்கின்ற ஒரு நாளாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே முற்றிலும் அப்பழுக்கற்ற இயேசு தூயவர், கடவுளின் திருமகன், அநியாயமான தீர்ப்புக்குள்ளானதும் அந்த தீர்ப்பை பணிவோடு ஏற்றதும் எல்லாம் இறைத்தந்தையின் விருப்பம் என்பதற்கு அடிபணிந்ததும் நமக்கு மீட்பை தருவதாக அமைந்தது. இது இறைத்தந்தையின் விருப்பம். துவக்கத்திலே அழகான உலகை உருவாக்கி அந்த உலகினுடைய மகுடமாக தன் உருவிலும் சாயலிலும் மனிதகுலத்தை படைத்த தேவன் தனது விருப்பப்படி அந்த மனிதகுலம் வாழ வேண்டும் என்று அவர் முற்றிலும் விரும்பினார். ஆனால் இந்த விருப்பம் அங்கு நிறைவேற்றப்படவில்லை. காரணம், தீமை ஆதாமையும் ஏவாளையும் ஆட்கொண்டது. ஆகவே அவர்கள் தீமைக்கு வயப்பட்டார்கள். அந்த தீயவன் அவர்களுக்குள் இருந்த அகந்தையை கிளறிவிட்டார். அகந்தை தலை தூக்கிய போது அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம், அழிவுக்கு முந்தியது அகந்தை. ஆகவே அகந்தை அவர்களை அழித்தது. இந்த அகந்தை தொடர்ந்து இந்த சமூகத்திலே எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் அழிவை தருகின்ற சக்தியாக மாறுகிறது. இது ஒரு குடும்பத்தில் இருந்தால் அழிவை தரும். ஒரு ஊரில் இருந்தால் இந்த அகந்தை அழிவை உருவாக்கும். ஒரு நாட்டில் இருந்தால் அந்த நாடே அழியும். இன்றும் நாம் கண்கூட பார்க்கின்ற ஒரு நிலையாக, அந்த நிலையினால் பாதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பர்களே, அழிவை தந்த அகந்தை சாபத்தை உருவாக்கியது. சாபம் சந்ததியை அழித்தது என்பதையும் இணைத்து பார்ப்போம். பணிய மறுத்ததால் பாவம் வந்தது, பாவம் சாபமானது, சாபம் சந்ததியை அழித்தது. இதுதான் துவக்க வரலாறு. ஆனால் இந்த மனிதகுலம் அழிவதை கடவுள் விரும்பவில்லை. இந்த மனிதகுலம் மீண்டும் வாழ வேண்டும் என்றே விரும்பினார். அதற்கு காரணம், அவர் விரும்பி படைத்த மனிதகுலம், உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனித இனம். ஆகவே இவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதில் கடவுள் அக்கறையாயிருந்தார். ஆகவே இவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி
தன்னுடைய ஒரே பேரான மகனை இவர்கள் மீட்புக்காக கையளிப்பது, கடவுள் இந்த மனிதகுலத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட சாட்சியம் வேற என்ன இருக்க முடியும்? நம்மேல் கொண்ட அன்பினால் தன் ஒரே பேரான மகனை சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கையளிக்கிறார். என் அன்பு மக்களே, நாம் எல்லாரும் இயேசுவின் புனிதமான இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த புனித இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது இறைத்தந்தையின் விருப்பம். இது நம்மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடு. என் அன்பு மக்களே, இந்த மாலை வேளையிலே நாம் இந்த வளாகம் நிறைய அமர்ந்து ஏதோ நடந்த சம்பவத்தை, கதையை மீண்டும் நினைத்து பார்க்கிறோம் என்ற உணர்வுக்கு போய்விடாதீர்கள். மாறாக புனித இரத்தம் அன்று சிந்தப்பட்டதே, அந்த புனித இரத்தத்தால் இன்று நாம் கழுவப்பட வேண்டும் என்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பணிய மறுத்ததால் பாவம் வந்தது, பாவம் சாபமானது, சாபம் சந்ததியை அளித்தது என்று சொன்னேனே. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். தந்தையை அழைத்தது போல மகனையும் அழைக்கிறார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட கடவுள் அவருடைய மூத்த மகன் காயினை அழைக்கிறார். ஆனால் கேள்விதான் வித்தியாசமானது. கேட்கிறார், உன் தம்பி ஆபேல் எங்கே? அவன் சொன்ன பதில், எனக்கு தெரியாது. நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்கிறார். தான் செய்த கொலைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள அவன் முன்வரவில்லை. அவன் அகந்தைதான் தன் சகோதரனை அழித்த ஒரு மாபெரும் சக்தியாக மாறிவிட்டது. ஆகவே அகந்தையில் தம்பியை அழித்தான். இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆம், என் அன்பு மக்களே, நாமும் நம் தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம், அஞ்சுகிறோம், இருமாப்பால் மறுக்கிறோம். நாம் காயினை விட கொஞ்சம் கூட வேறுபட்டவர்களாக இல்லை என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு காயின் வடிவத்தில் பலரையும் பார்க்க முடிகிறது. ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு தம்பியை அழைத்து கேட்டேன். அவனை நலம் விசாரித்து விட்டு, உன் தம்பி நல்லா இருக்கானாப்பான்னு கேட்டேன். அவன் சொன்ன பதில், எவன் என் தம்பி என்றான். நான் பெயரை சொல்லி, உன் தம்பி அல்லவா, ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் அல்லவா என்று மீண்டும் கேட்டேன். அவன் என் தம்பி இல்லை, அவன் செத்து தொலைந்து நாளாகிவிட்டது. எவனை பார்த்து என் தம்பின்னு சொல்றேன் என்று ஆத்திரத்தோடும் அகங்காரத்தோடும் பேசினான். ஆகவே சொன்னேன், காயின் மறு உருவங்கள் இங்கு நிறைய பேர் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு முரண்பாட்டால், மோதலால், கசப்பான உணர்வால் உடன் பிறந்தவர்களை மறுக்கிறோமே. ஊரிலும் நாட்டிலும் நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள மறுக்கிறோமே. என் அன்பு மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கிலாந்திலே படித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு மாபெரும் அறிஞரை சந்தித்தேன். அவர் பெயர் ஜேம்ஸ் ஹட்சன். உலக அறிஞர்கள், குறிப்பாக அறிவியல் வல்லுநர்களினுடைய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தார் இருமுறை. அவர்தான் திருத்தந்தையினுடைய அறிவியல் சம்பந்தமான வினாக்களுக்கு பதிலளிப்பவர். அந்த மனிதர் சொன்னார், ஃபாதர், நாம் நம்புகின்ற கடவுள் முற்றிலும் சுதந்திரமான கடவுள்.
ஏனெனில் அவர் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறார். படைக்கப்பட்ட மனித இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதே வேளையில் அந்த சுதந்திரத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவும் அழைப்பு தருகிறார். ஆகவே சுதந்திரம், பொறுப்புணர்வு என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், பிரிக்க முடியாது. யார் ஒருவன் முற்றிலும் சுதந்திரமானவன் என்று இந்த உலகில் சொல்லிக் கொள்கிறானோ அவன் இந்த மனிதகுலத்திற்கு பொறுப்பானவனாகவும் இருப்பான். காயினை போல உடன் பிறந்தவனை மறுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர் சொன்னார், முற்றிலும் நாம் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே யாரையும் நிர்பந்திப்பதும் இல்லை, அவர் தண்டிப்பதும் இல்லை. அவர்களாகவே தங்களுடைய தவறுகளில் இருந்து மாறி முழுமையான விடுதலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுள். அவர் சொன்னார், நான் ஒரு அணு ஆயுத பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கிற அறிவியல் வல்லுநன். நிறைய நாடுகளில் இருந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய வேண்டும், ஆகவே எங்கள் நாட்டிற்கு நீங்கள் அறிவுரை வழங்குகள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நிறைய பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். பணத்தின் மீது பற்று இருந்திருந்தால் நிச்சயமாக என் அறிவை, என் ஞானத்தை அழிவுக்கு பயன்படுத்தி இருப்பேன். அது கடவுளுக்கு துரோகம் செய்ததாக மாறியிருக்கும். ஒரு காலமும் தீமையோடு சமரசம் செய்ய மாட்டேன். அழுத்தமாக சொன்னார், ஒரு காலமும் தீமையோடு நான் சமரசம் செய்ய மாட்டேன். தீமை தீமைதான். யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். அறிவு என்றால் என்ன என்பதற்கு அங்கு விளக்கம் தரப்படுகிறது. அறிவு என்றால் தீமையை விட்டு விலகுவதே அறிவு. இதைவிட நமக்கு பொருள் சார்ந்த ஒரு உணர்வை யார் தூண்ட முடியும்? இதுதான் அறிவு என்று ஞானத்தோடு பதில் கிடைக்கின்றதே. இதை பயன்படுத்தி இருக்கிறோமா? தீமையை விட்டு விலகுவதற்கு முடிவெடுத்திருக்கிறோமா? செய்த தீமையே செய்து கொண்டிருக்கிறோம். அகங்காரத்துக்கு உட்பட்டு குடும்பத்தில் சிதைவு, ஊரில் சிதைவு, நாட்டில் சிதைவு. நான் என்ற மனிதன், நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் உலகில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. கண்கூட பார்த்திருக்கிறோம். பலருடைய வாழ்வு நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. என் அன்பு மக்களே, இந்த மாலை நேரத்திலே ஒரே ஒரு பண்பை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7 தொடர்ந்து வாசியுங்கள். அங்கே தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவரானார். கீழ்ப்படிய மறுக்கிறோம். ஆகவேதான் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மோதல். நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பணிவு என்பது பலகீனம் அல்ல, அது நமது பலம். பலகீனம் என்று நினைத்து பணிவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். பெற்றோர்கள் சொல்கிறார்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் அடங்க மறுக்கிறது, ஆகவே அவர்களை அடக்க வேண்டும். என்ன பண்ணுவீங்க? ஓங்கி சத்தம் போடுவீங்க, ஏய் அப்படிம்பீங்க. அது உங்களை பார்த்து ஏய் என்று பதில் சொல்லும். காரணம் என்ன என்றால், ஒரு அகங்காரம் தூண்டிவிடப்படுகிற போது இன்னொரு அகங்காரம் அதனால் தூண்டப்பெறும். ஆகவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மோதல், கணவன் மனைவியிடையே மோதல். ஊரிலே அகங்காரம் கொண்டவர்கள் மற்றவர்கள் அகங்காரத்தை தூண்டிவிட கலகம் வருகிறது. வடதமிழ்நாட்டிலே அடிதடி ஜாதியின் பெயரால். என்ன உலகம் இது? எதை அடிப்படையாக வைத்து வாழ்கிறது? கடவுள் இதற்காகவா நம்மை படைத்தார்? அகங்காரத்தால் மோதி வீழ வேண்டும் என்றா படைத்தார்? அன்பினால் வாழ வேண்டும் என்றல்லவா படைத்தார்?
ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே, கோபம் என்பது உடல் சார்ந்தது, அன்பு என்பது ஆன்மாவோடு தொடர்புடையது. ஆகவே நாம் அன்போடு வாழ்ந்து ஆன்மாவை வலுப்படுத்திக் கொள்ளவில்லை, உடலால் மடிகின்றோம், உடலால் அழிகின்றோம். கோபம் உங்களை அழிக்கும் சக்தி. கோபம் உங்களுக்குள் நோயை வருவிக்கும் சக்தி. கோபத்தாலும் எரிச்சலாலும் புற்றுநோய் வந்ததை ஒரு அமெரிக்க பெண்மணி நமக்கு சொல்லுகிறார். அவருடைய பெயர் லூயிஸ் ஹே. கோபத்தால் எப்படி தனக்கு புற்றுநோய் வந்தது என்பதை அறிந்து கொண்ட அந்த மகள் இதை நீக்குவதற்கு ஒரே முடிவெடுக்கிறாள். நான் எந்த மருத்துவமனைக்கும் சென்று நான் சிகிச்சை பெற மாட்டேன், ஆனால் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்பி அவள் முடிவெடுத்தாள். தன்னை இந்த இழிந்த நிலைக்கு வன்புணர்ச்சியால் பாதித்து என்னை கெடுத்தானே அந்த ஆணை நான் மன்னிக்கின்றேன், அவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல துவங்கினாள். தன்னை மன்னிக்கிறாள், தன்னை அன்பு செய்ய துவங்குகிறாள். பிறப்புறுப்பில் வளர்ந்த புற்றுநோய் 3 மாதத்தில் முற்றிலும் குணமானது. ஆகவே மன்னிப்பு என்பது மாமருந்து. இந்த மாமருந்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று கல்வாரியிலே நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே சொன்னார், தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர் பிழையை மன்னியும் என்றாரே. அன்பினால் வருவது மன்னிப்பு, மன்னிப்பு என்பது மாமருந்து. ஆகவேதான் அன்பு என்பது வாழ்வின் இன்ப ஊற்று. இந்த இன்ப ஊற்றை பருக முனைகின்றோமா, அல்லது வெறுப்பால் கோபத்தால் அழிவதற்கு தயாராக இருக்கிறோமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். தெய்வமா மிருகமா? எண்ணி பார்ப்போம். இந்த மாலை வேளையில் என்னை இந்த செய்தியை சொல்ல தூண்டுகிறார் இயேசு ஆண்டவர். மன்னிப்பின் மாமருந்தை நாம் அனுபவிப்போம். அந்த மருந்து நம் உடல், மனம், ஆன்மா 3ஐயும் குணப்படுத்தும். ஆகவே முற்றிலும் விடுதலை பெற்ற மக்களாக மாற முடியும். அகந்தை பெற்றெடுக்கிற குழந்தை சுயநலம், கோபம், வெறுப்பு இப்படி தொடரும். இதற்கு பலியாகி விட வேண்டாம் என் அன்பு மக்களே. போதும் அழிவு, நமக்கு வேண்டியது வாழ்வு. வாழ்வை தேடிக்கொள்வதற்கு நாம் அன்போடு வாழ்வோம், அன்புக்கு சாட்சியமாவோம். அன்பின் சாட்சியம்தான் இந்த புனித மாலையின், இந்த புனிதமான மாலை வேளையினுடைய சாட்சியம், கல்வாரியின் சாட்சியம். வருடந்தோறும் வருகின்ற இந்த வெள்ளியை சந்திக்கிறோம், வாடிக்கையாக சந்திக்கிறோம் என்று காலத்தை கடத்தாதீர்கள். நாளை நாம் வாழ்வோம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்றே மாறுவோம், மாறுவோம் என்று தள்ளி போடாதீர்கள். மாற்றம் இன்று துவங்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அன்பின் சாட்சியத்திற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். என் அன்பு மக்களே, இந்த அழிந்து கொண்டிருக்கிற உலகம் மீண்டும் வாழ்வு பெற வேண்டும் என்றால் மனித நெஞ்சங்களில் அன்பு ஊற்றெடுத்து பாய வேண்டும். வெறுப்புகளும் வேகங்களும் கோபங்களும் மாற வேண்டும். அப்படி அன்புக்கு சாட்சியம் பகர்வோம், அந்த அன்பால் வாழ்வோம். தன்னை வெறுமையாக்கிய போது முற்றிலும் தெய்வீக அன்பு அவரை ஆட்கொண்டதல்லவா? ஆகவே நம்முடைய அகந்தையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிற போது நிச்சயமாக சொல்லுகிறேன், அன்பு என்ற ஆற்றல் உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை ஊடுருவும். அந்த அன்பு என்ற சக்தி உங்களுக்கு வாழ்வு தரும், மகிழ்ச்சியை தரும். அது மட்டுமல்ல, உங்களை எப்போதும் ஈர்த்து கொள்ளும். இந்த அன்புக்கு அடிபணிவோம்.
அன்பை அளிப்பதற்கு உலகத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. அன்புதான் அனைத்தையும் வெல்லும். அதற்கு சாட்சியம் இந்த கல்வாரி சாட்சி. எனக்கு தெரிந்த ஒரு கம்யூனிச அன்பர் சொன்னார், ஃபாதர், நான் கடவுள் நம்பிக்கையற்றவன். கம்யூனிசத்தில் கடவுளுக்கு இடமில்லை. ஆனால் இயேசுவை நான் அதிகமாக விரும்புகிறேன். காரணம், அந்த கல்வாரி மலையிலே இறுதி கட்டத்திலே சொன்னாரே, தந்தையே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பிழையை மன்னியும் என்றாரே. பகைவனையும் மன்னிக்க முடியும் என்பதற்கு இவரெல்லவா மாபெரும் சான்று. ஆகவே நான் கடவுள் நம்பிக்கையற்றவன், ஆனால் இயேசுவினுடைய தொண்டன். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார். என் அன்பு மக்களே, கடவுள் நம்பிக்கையற்றவர் இந்த ஈடுபாடு கொண்டிருந்தால் கடவுளை நம்புகின்ற நாம் எங்கே நிற்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? இந்த மாலை வேளையிலே கடவுளுக்கு முன்னால் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவை, ஆண்டவரே, இறுதிக்கட்டத்தில் பகைவரை மன்னிக்க முன்வந்தவரே, உம்முடைய தெய்வீக அன்பால் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய அகந்தையிலிருந்து விடுபட நீரே திருரத்தத்தை பொழிந்து எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே. அகைமைக்கும் அடியவும், சுயநலத்திற்கும் அடியவும், கோபம் வன்மத்திற்கும் அடியவும், அன்புக்கு உயிர்க்கவும் ஆண்டவரே அருளும் ஐயா என்று கேட்போம். அப்படி என்றால் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் மீண்டும் உயிர் பெறும். என் அன்பு மக்களே, சந்தேகமில்லை. வெறுமை நிறைவின் அடையாளம், முழுமையின் அடையாளம். எவனொருவன் தன்னை வெறுமையாக்குகிறானோ அவனிடத்திலே ஆற்றலும் அருளும் அன்பும் நிறைவாக பொழிந்து நிறைவுக்கு அவனை இட்டுச் செல்லும் என்றால், அகந்தைக்கு மறுப்பு சொல்லி வெறுமையாக்கினால், வெறுமையாக்கிக் கொள்ள முன்வந்தால், இயேசுவின் அன்பு நம்மை முற்றிலும் நிறைக்கும். இயேசுவின் இரத்தம் அன்பின் இரத்தம், தியாகத்தின் இரத்தம், அருளின் இரத்தம், ஆற்றலின் இரத்தம் நம் மீது பொழியப்படுகிற போது நம்மில் மாற்றம் நிகழும். இந்த மாற்றம்தான். உலகம் சரியில்லை, மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லாதீர்கள். பொறுப்பேற்றுக் கொள்வோம். நாம் அனைவரும் இந்த உலகம் இப்படி இருப்பதற்கு நாமும் காரணம். நான் மாறினால் என் குடும்பம் மாறும், குடும்பம் மாறினால் இந்த சமூகம் மாறும் என்றால் மாற்றத்துக்கு முன் வருவோ, பணிவோ. பணிவு பலகீனம் அல்ல, பலம். இந்த பலத்தால் நாம் ஆளுகிற போது, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் எல்லாம் உன்னை வணங்கும். இயேசுவை இன்று வணங்குகிறோமே, அதை போல நாம் பணிவால் உயர்ந்து நிற்கிற போது ஒன்று சொல்கிறேன். அன்னை தெரசாள் 1974 நான் முதன்முறை அவரை சந்திக்கிறேன். குறுமடத்தில் இருக்கிறேன். அங்கு குனிந்து கொண்டே வருகிறார். இப்படித்தான் கும்பிட்டுக்கிட்டு குனிந்து வருகிறார். அவர் தாமதமாக வந்தது 30 நொடிதான். எடுத்தவுடனே கேட்கிறார், நான் தாமதமாக வந்ததற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அப்படியே கும்பிட்டார். என் அன்பு மக்களே, இந்த பணிவுள்ள இந்த தாய் இன்றைக்கு இந்திய மண்ணிலே மொழி கடந்து, மதம் கடந்து உள்ளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறாள். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு பெயர் இட்டிருக்கிறார்கள். அன்னை தெரசாள் கல்லூரி, அன்னை தெரசாள். ஏன் அரசே அங்கீகரித்து அன்னை தெரசாவுக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதும் இந்த மண்ணில் தான். இராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்ட முதல் கிறித்தவளவள். பணிவு பலமாக மாறட்டும். பணிவால் உள்ளங்களை வெல்வோம். பணிவு என்பது அன்போடு தொடர்புடையது. யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு முன்னால் எதற்கும் பணிந்து நிற்போம். கடவுளை நேசிக்கிறோம், அவருக்கு முன்னால் பணிந்து நிற்போம். பணிவே நமது பலம், பணிவே நமது மீட்பு.
இந்த மீட்பை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த அன்பையும் பணிவையும் நமக்கு ஒரு சேர தந்து நம்மை ஆசிர்வதிக்கிற இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். அன்பும் பணிவும் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கட்டும். அப்படியே நாம் மீட்கப்பட்டவர்களாக மாறி நம் குடும்பத்தை, ஊரை, இந்த நாட்டை மீட்டெடுப்போம். அகங்கார சக்திகளால் இந்த நாடு அழிந்து போக கூடாது. அன்பால் இந்த நாடு மீண்டும் கட்டியமைக்கப்பட வேண்டும். அன்பு என்பதே இன்பத்தின் ஊற்று, வாழ்வின் சாறு. இந்த வாழ்வை நிறைவாக அனுபவிப்போம். ஆமென்.